மனித புனிதராக இருக்கிற ஐ பெரியசாமி அவர்கள் வாழுகின்ற இந்த பூமி பந்தில் உளவிய இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஐயா பெரியசாமி அவர்களை இப்படி நாராக கிழிக்கிறீர்களே, மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? மனசாட்சி இல்லையா? எங்கள் ஐயா வாழும் வள்ளுவர் ஐயா, ஐயா ஆண் அவ்வை ஐயா அவருக்கு இல்லாத தகுதி ஸ்டாலினுக்கு இருக்கா? முதல்ல எங்க ஐயா ஐ பெரியசாமி ஒரு பேப்பர் கூட இல்லாம ஆத்தூர்ல இருக்கிற அத்தனை மண் குவாரி, அத்தனை கல்குவாரி, அத்தனை கனிம வள கொள்ளை யாரு செய்யறா, எங்க செய்யறா, எவ்வளவு எடுக்கிறா, எல்லாத்தையும் மனப்பாடமா ஒப்பிப்பாரு. ஸ்டாலினால ஒப்பிக்க முடியுமா? முடியுமா? ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாது. அவங்க அப்பா பேரையே எழுதி கொடுத்து தான் படிப்பாரு. ஆகடா புத்துவேல் கருணாநிதியுடைய மகன் பேசுறேன், ஸ்டாலின் பேசுறேன் அப்படிம்பாரு. அப்பா பேரையே பார்த்து தான் படிப்பாரு. அவரை திட்டத்தை விட்டுட்டு ஐ பெரியசாமியை பிடிச்சி திட்டிருக்கீங்க. என்னங்க பண்ணாரு? இப்போ ஊர்ல விஏஓ ஆரையெல்லாம் இருப்பாங்கல்ல, லஞ்சம் வாங்கினா நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க? எடுவட்ட பைய இப்படி புடிங்கி திங்கிறானே, அவன் கையில கட்ட வர, அவன் நாசமா போவ, அவன் குடும்பத்து மேல மண்ணுழுவ, அவனுக்கு இடி உழுவ, அவன் கிடக்கிற முள்ள மாதிரி போய் அப்படின்னு விஏஓ ஆரையை திட்டுவாங்க. எதுக்கு? 500,000 காசு வாங்கிட்டாங்க, 500 ரூபா காசு வாங்கிட்டாங்க. பட்டா மாத்துறதுக்கு அவன் 10,000 ரூபா கேட்கறாங்க. இபி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த கரண்ட்காரன் நாசமா போறவன் 10,000 ரூபா காசு கேட்கறான் அப்படின்னு 10,000 5,000 கொள்ளை அடிச்சா நம்ம ஆட்கள் திருடங்க, அவன் முள்ள மாதிரி பைய, அவன் முடிச்ச வைக்க பைய அப்படின்னு திட்டுவாங்க. ஆனா வருமானத்துக்கு அதிகமா தெரிஞ்சு, அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு வருமானத்துக்கு அதிகமாக 2.1 கோடி ஒருத்தர் கொள்ளை அடிச்சாப்ல. 2.1 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டார். எப்ப? 2006 இருந்து 2011 வரைக்கும் அமைச்சராக இருக்கும்போது. அவர் யாரு? அவர் அமைச்சருங்க. லூசு, அவனும் திருட்டு போய் தானே, அவனும் திருட்டு போய் தானே. நீ விஏஓ ஆரை திருடன், இபியில் வேலை பார்க்குறவங்க திருடன், லஞ்சம் வாங்குறவன் திருடன்னா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த ஐ பெரியசாமி என்கின்ற மாமனிதர் திருடர். மரியாதையா சொல்லுங்க, திருடர் அப்படின்னு போட்டுக்கலாமா? கட்சி தொடங்கும் போது ஒண்ணுமே ஒருத்தனும் காட்ட மாட்டான்.